ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம சம்மங்கி கிழங்குகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறதுக்கும் இந்த சம்மங்கி கிழங்குகளை தேவை பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சம்மங்கி கிழங்குகள் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு 20 சென்ட்லேருந்து 30 சென்ட் இருந்தால் கூட ஒருத்தரை ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விவசாயம் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பராமரித்தாலே போதும், செஞ்சாலே போதுமானது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 அடிக்கு பார் போடலாம், இல்லை 3 அடிக்கு பார் போடலாம். ஒரு ஜானுக்கு ஒரு கிழங்குகள் நீங்கள் நடவு செய்யலாம். அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஒரு 600 கிலோ தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ வாங்கி பயிர் பண்ணி லாபத்தை ஈட்ட முடியும். ஒரு நல்ல லாபகரமான ஒரு பயிர்னே சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்களில் 10 ரூபாயுமே போகும், ஒரு சில நேரங்களில் 200 ரூபாயுமே போகும். நம்மளுடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் ஒரு ஈஸியாக ஒரு பயிர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்மங்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சம்மங்கி கிழங்குகள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கிழங்குகள் நல்ல தரமானவையாக இருக்கும். இதை எப்படி நடவு பண்ணணும்னு நிறைய நண்பர்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நடவு முறையிலிருந்து நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும்ன்றது வரைக்குமே இந்த வீடியோ பதிவில் முழுமையான தகவலை நம்மளால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதனுடைய பெயர் தான் சம்மங்கி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தில் இதுக்கு பேர் சவுந்தர் ரோஜான்னு சொல்லுவாங்க. இந்த சவுந்தர் ரோஜாவை பார்த்திங்கன்னா நம்ம நடவு முறை எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ட்ரிப்லேயும் நடவு பண்ணலாம், இல்லை வாய்க்கால் பாசனத்திலும் நடவு பண்ணலாம். முதல்ல லேண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே 1 ஏக்கர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். 1 ஏக்கர் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா நல்ல 3லேருந்து 5 முறை உழவு எடுத்து நல்ல மண்ணை பொலபொலப்பு தன்மையோடு வச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 2 டிராக்டர் தொழு உரம் இருந்தால் தொழு உரம் கொடுங்க. அது கூட உங்கள்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ கொடுங்க. ரொம்பவே நல்லது. அதன் மூலிமா கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு வேர்ப்புழுக்கள் தாக்கல் இல்லாமல் உங்களுடைய செடிகளையுமே நல்லா பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கை பயன்படுத்த சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடவு முறை. நீங்கள் நல்ல விதமான கிழங்குகளை நீங்கள் தேர்வு பண்ணணும். கிழங்கு முக்கியமான விஷயங்க. நீங்கள் நல்ல விதமான மேக்ஸிமம் 2 வருஷம் 3 வருஷம் ஆன கிழங்குகளை நீங்கள் தேர்வு பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கிற கிழங்குகளை நீங்கள் தேர்வு பண்ணால் தான் உங்களுக்கான கிழங்குகள் உங்களுக்கான ஈல்டு கொடுக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான தரமான கிழங்குகளை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சூஸ் பண்ண பிறகு அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, சூடோமோனாஸ் அப்படி இல்லைன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லக்கூட ஒரு பூஞ்சானத்துலேருந்து நீங்கள் டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸு பார்த்திங்கன்னா நீங்கள் காய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கிழங்குகளை நீங்கள் நடவு பண்ணணும். அப்படி நடவு பண்ணுறது மூலிமா நிறைய விதமான கிழங்குகளை நம்ம பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியும். எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம ஃபெயிலியரை நிறைய ஆகாமல் பாதுகாக்க முடியும். நீங்கள் முதல்ல கிழங்குகளை வாங்கின பிறகு நல்லா ஆற போட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கிழங்குலேருந்து துளிர் அடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை கிழங்குல எதுவுமே நீங்கள் துளிர் எடுக்கலை, இந்த மாதிரி மொட்டையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முளைப்புத்திறன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நீங்கள் முளைப்புத்திறன் ஆன கிழங்குகளை நீங்கள் சூஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நடுங்க. கிழங்குல வாங்கி உடனே நடணுன்றதை விட ஒரு வாரம் வச்சிருந்து கூட நடவு பண்ணணும். முக்கியமாக நீங்கள் நிழலில் உலர்த்துறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு செடிகளை நட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செடிகள் நட்ட உடனே நம்ம தண்ணி கொடுக்கணும். செடிகள் நட்டு 3 நாள் ஆன பிறகு அதுக்கு உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம 3ஆவது நாள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த உயிர் தண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, சூடோமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய பூஞ்சானத்தை அது கூட நீங்கள் கலந்து கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு உன்னுடைய செடியினுடைய நிறைய விதமான பூச்சி தாக்குதலேருந்து நீங்கள் பாதுகாக்க முடியுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் வகை தாங்க இந்த சம்மங்கி கிழங்கு. இந்த சம்மங்கி கிழங்குல பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதுக்கு எல்லாமே தேவைப்படக்கூடிய ஒரு பயிர்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போபேக்டர்னு சொல்லக்கூடிய 2020ன்றது வந்து மாதத்தில் 2 டைம் கொடுங்க. 15 நாளுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு வந்து நல்ல ஹீல்டிங் எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து களைகளை வந்து நீங்கள் வெட்டணுங்க. களைகள் வெட்டினா தான் உங்களுக்கு நிறைய ஹீல்டு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இயற்கையான முறையிலும் பண்ணலாம். ரொம்ப எளிமையான ஒரு விவசாயம்னு சொன்னால் அந்த சம்மங்கி தான். நீங்கள் காலையில் எழுந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு 6 மணிக்கெலாம் உங்களால் கொடுக்க முடியும். அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பூக்களை வந்து நம்மளால் பறிக்க முடியும். இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். லென்த்தாக ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பூக்கள் தான். உங்களால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் வரும்னு பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சியும் சாறு உறிஞ்சும் பூச்சியும் தான் வரும். அதை செம்பேன்னு சொல்லுவாங்க, வால்பேன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அது மோஸ்ட்லி வந்து நம்ம நிறைய மருந்து கொடுத்தாலுமே எடுத்துக்காது. ஆனால் இயற்கையான முறையில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாவு பூச்சிகள் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோடை காலத்தில் தான் உங்களுக்கு வந்து மாவு பூச்சி அதிகமாக இருக்கும். அதனால கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த செடியினுடைய பராமரிப்பை இன்னுமே மேலும் அதிகப்படுத்தணும். ஏன்னா இன்னுமே கொஞ்சம் கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாங்க. அதனுடைய தாக்குதலும் குறையல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெர்டிசிலியம் லக்கானின்னு சொல்லக்கூடிய இயற்கையான ஒரு மருந்து தான் அது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் 1 லிட்டருக்கு 10 ml வீதம் அந்த செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த தாக்குதலேருந்து மாவு பூச்சி சப்பாத்தி பூச்சியிலேருந்து விடுபடுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. இதனுடைய மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து ஸ்டார்டிங் பீரியடில் ஃபஸ்ட் இயர் கம்மியாக தான் வரும். ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 15 கிலோ போனாலுமே ஒரு நாளைக்கு 30 ரூபாய் நமக்கு கிடைச்சாலுமே 15,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வருமானம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 15 கிலோ அப்படின்னா மாதத்துக்கு 450 கிலோ கிடைக்கும். 30 ரூபான்னு போனாலுமே நமக்கு வந்து 15,000 ரூபாய் மாத வருமானமாக கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து அவ்வளோ படுறோம் இவ்வளோ வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் 200 ரூபாயுமே கூட போகும். அது வந்து முகூர்த்த டைமில் போகலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் 10 ரூபாய்க்குமே இந்த சம்மங்கி விவசாயம் பூக்கள் வந்து போகலாம். அதனால நம்ம எல்லா டைமும் மனம் தளராமல் நம்ம உழைச்சிட்டே இருந்தால் நமக்கான உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதையுமே நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடணும். அதனால உங்கள் மார்க்கெட்டில் எங்கே உங்களுக்கு பூக்களுடைய விலை நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் 10 ரூபாய்க்கு போகுதே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு சில நேரங்களில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விவசாயமாக தேவைப்படுவதுன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சம்மங்கி கிழங்கு விவசாயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு சம்மங்கி கிழங்குகள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய நர்சரிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கிழங்குகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான கிழங்குகளை வந்து நாங்கள் வெட்டி க்ளீன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூங்க.